ஹலோ மக்களே, சிவா ஆயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம சிவா ஆயிலியும் செம மாசா ஒரு அதிகாரி தோரணத்தோட நம்ம வர்மாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. வர்மாவுக்கு அர்ச்சனா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சவோட சும்மா விடுவாங்களா? அப்படியே அர்ச்சனாவை தீர்த்து கட்டிடலான்னு சொல்லிட்டு ஆட்களோட அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம சிவா ஆயிலியும் செமையாட்டு வர்மாவை அடியில் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம அயிலி தான் அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரித்திகா தெரிஞ்சுக்க போகிறாங்களா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மோனிகா எடுத்த வீடியோவை வச்சு அப்படியே அந்த டிவியில் நம்ம அர்ச்சனாவை பற்றி தப்பாக டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்து நம்ம அயிலி பயங்கரமாக டென்ஷன் ஆகும்போது இன்னொரு சைடு ரித்திகாவும் அவங்க அம்மாவும் சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரியே நடந்துட்டு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கும்போது அயிலி சாமாதடி அந்த இடத்துல வராங்க. ரித்திகாவை அடியில் வெளுத்தெடுக்கிறாங்க. ரித்திகா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியும். நீ தானே அந்த மோனிகா கிட்ட சொல்லிட்டு எங்கள் அம்மாவை இப்படிலாம் தப்பாட்டு டிவியில் காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை அடியில் வெளுத்து எடுக்கும்போது அங்கே ஜெமுனா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடியே என்னோட பொண்ணை இந்த மாதிரியெல்லாம் அடிப்ப, ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ. உன் அம்மா ஒன்றும் ஒரு நல்லவ கிடையாது. அவள் ஒரு டபுள் ஏஜெண்ட் தானே. அவனால தானே இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ அவளுக்கு ஆதரவாக பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமுனா அப்படியே நம்ம அயிலியை எதிர்த்து நிற்கிறாங்க. சிவாவும் அயிலிக்கிட்ட, அயிலி நீ இதை பற்றி கவலைப்படாத, இனிமேல் இங்கேருந்து பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கலாம், அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம அயிலி அந்த இடத்துலேருந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவோட விஷயம் எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது வர்மா அதை கவனிக்கிறாங்க. பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னடா இது, டிவியில் எப்படி சொல்கிறாங்க? நிஜமாவே அந்த அர்ச்சனா உயிரோட தான் இருக்காளா? அது எப்படி உயிரோட இருக்க முடியும்? நான் தானே அவளை இந்த மாதிரி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா ஒரு சந்தேகத்தோடு இருக்கும்போது, சரி டிவியில் இப்படி போட்டிருக்காங்க, இதெல்லாம் உண்மையா இல்லைன்னா டிவியில் பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வர்மாவுக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இல்லாமல் இப்படியெல்லாம் தேவையில்லாமல் பரப்ப மாட்டாங்களே. சரி, அதில் சொல்லியிருக்காங்கல்ல அதிகாரிகளோட ஒரு ப்ரொடெக்ஷனோட அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு, அந்த இடத்துல போய் பார்த்தா உண்மை என்னன்னு தெரியும் சொல்லிட்டு வர்மா அவங்க ஆள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் கரெக்டாகிட்டு எனக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு காட்டணும். அங்கே அர்ச்சனா உயிரோட இருக்காளா, ட்ரீட்மெண்ட் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி வர்மாவும் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாராவது அங்கே இருக்காங்களான்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணி அதுக்கேற்றவாறு ஒரு செயலை செய்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு டிவியில் இதை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அப்போ அர்ச்சனா உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோட இருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சு, அர்ச்சனா உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே, என்னவா இருக்கும்? எதுனாலும் நம்ம அயலிக்கிட்ட கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம அகிலாண்டேஸ்வரியும் அயலிக்கிட்ட அயலி இத்தனை நாளாட்டி இந்த உண்மை உனக்கு தெரிஞ்ச பிறவும் என்கிட்ட ஏன் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட நீ பேசலை அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும் இல்லை வேணும்னு சொல்லிட்டு நான் இதை மறைக்கல, ஏற்கனவே அம்மாவை பற்றி இப்படி ஒரு நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருந்தல, அதனால தான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ தான் எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அம்மா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோட அம்மாவுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அது வரைக்கும் அம்மாவை வெளியிலேயே கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தேன். என்னோட மாமா தான் இது வரைக்கும் அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அம்மாவுக்கு இப்படி உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சனால தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இந்த விஷயம் மட்டும் வர்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு நம்ம அயலி அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது அகிலாண்டேஸ்வரியும் அயலிக்கு உறுதுணையாக இருந்து அர்ச்சனாவை பார்க்குறதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் அயலி, எப்படியுமே இந்த நியூஸை வர்மா பார்த்துருப்பான். எப்படி இருந்தாலுமே அர்ச்சனா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. நம்ம என்ன தான் காவல் போட்டிருந்தாலுமே கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு செயல் நடக்கலாம். எதுக்கும் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் எப்போவுமே விழிப்புணர்வோடு இருந்துட்டுருக்காங்க. ரித்திகாவும் நம்ம இந்திராணி கிட்ட என்ன நீங்கள் அயலியை எவ்வளோ நம்பியிருந்தீங்க, உங்கள்கிட்ட கூட எந்த உண்மையும் சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்திருக்கா. அதோடு இல்லாமல் அந்த அர்ச்சனாவை இது நாள் வரைக்கும் இந்த வீட்டிலே ஸ்டோர் ரூமில் தான் மறைச்சி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரித்திகா நம்ம அயலியை பற்றி தப்பாட்டி இந்திராணி கிட்ட சொல்லும்போது இந்திராணியும் போதும் ரித்திகா, உன்னோட நாடகம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அயலி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அவங்க அம்மாவை பற்றி ஒரு நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருந்த சமயத்தில் அவனால் என்ன செய்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் அயலிக்கு ஆதரவாகவே இருந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்திராணிக்கு மனசு கேட்கவே இல்லை. அயலிக்கிட்ட போய் என்ன அயலி, நான் உனக்கு எவ்வளோ நம்பினேன், எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, ஏன் இதெல்லாம் என்கிட்டேருந்து மறைச்ச, எப்போவுமே நான் உனக்கு உதவி தானே பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும் இல்லை நீ இதை வேணும்னு சொல்லிட்டு மறைக்கணும்னு ஒன்றும் இல்லை,
ஆனால் வந்து எதுக்கு உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த எதுவுமே நான் உங்ககிட்ட வெளியில் சொல்லாமல் இருந்தேன். அப்படி சொன்ன உடனே நம்ம இந்திராணியும், நீ இதை பற்றியெல்லாம் கவலையே படாத, எப்படி இருந்தாலுமே எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், உங்கள் அம்மாக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமாக நீ நிரூபிச்சிடுவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அயலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் அயலிக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வர்மாவும் சரி அந்த ஆள்கிட்ட நம்ம சொன்னமே அந்த அர்ச்சனா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. அதில் அர்ச்சனாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே தெரிய வருது. அதை பார்த்த வர்மாவும், இனி வந்து விட்டால் சரியே வராது, அர்ச்சனா உயிரோடு இருந்தானா அதுக்கப்புறமா நம்ம மொத்த சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி தான் எல்லா விஷயமே அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஆதாரத்தோட ஏதாவது ஒரு விஷயத்த நம்மகிட்ட நிரூபிச்சிட்டான்னு வச்சுக்கே, அப்புறமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் அவங்க ஆள்கிட்ட புலம்பி தள்ளுறாங்க. அதோட இல்லாமல் இன்னைக்கு நைட்டோட நைட்டாக இந்த அர்ச்சனாவோட கதையை தீர்த்து தள்ளிடணும், அவள் வந்து உயிரோட இருந்தால் பெரிய பிரச்சனை சொல்லிட்டு வர்மா அவங்க ஆள்கிட்ட சொல்லும்போது, அவ்வளோதானே, எல்லாத்தையும் அசால்ட்டாக நாங்களே முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வர்மாவும், இப்படியெல்லாம் அசால்ட்டாக இருக்காத ஜான், அவள் வந்து ரொம்பவே டேஞ்சரானவா, அவளை சுற்றி பாதுகாக்கிறதுக்காண்டி நிறைய அதிகாரிகள் எல்லாருமே நிற்பாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படி கேட்கும்போது, ஜான் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க, எப்படியாவது அவங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அர்ச்சனாவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை நாங்கள் பண்ணிட்டு வரலாம், எதை பற்றியும் கவலைப்படாங்கன்னு சொல்லிட்டு ஜான் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட எப்படியுமே வர்மா வந்து ஒரு கட்டத்தில் இங்கே வரதான் போகிறான், ஒரு சமயம் இன்றைக்கி நைட்டோட நைட்டாக கூட சம்பவம் ஏதாவது நடக்கலாம், எதுக்குமே நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சிவா அயலி யாருக்கும் தெரியாமல் அர்ச்சனாவை கண்காணிச்சிட்டே இருக்காங்க. கரெக்டாக நம்ம வர்மாவோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வராங்க. இங்கே தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ரூமு தானே, சீக்கிரமாட்டி இவங்கள சரியாட்டு ஒரு வேலை செய்துட்டு போயிடலான்னு அந்த டோர் வழியாக பார்க்குறாங்க. சரி யாரும் இல்லை, இதான் நமக்கு சரியான டைம் சொல்லிட்டு அங்கே அர்ச்சனாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணும்போது நம்ம சிவா வாயிலையும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா செம மாதம் அதிகாரியாட்டு களத்தில் இறங்குறாங்க. அதோட மாஸ்க்கும் போட்டுட்டு அப்படியே அந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட வர்மா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம அர்ச்சனாவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம், பயந்து போய் நம்ம வர்மாவோட ஆட்கள் வர்மா கிட்ட மறுபடியும் திரும்பி போயிடுறாங்க. வர்மாவும் அர்ச்சனாவை போட்டு தள்ளிட்டு அந்த நியூஸை நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு ஒரு ஆவலோடு இருக்கும்போது அங்கே அடி வாங்கிட்டு அந்த கும்பல் எல்லாம் வரதை பார்த்த வர்மா அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஒன்று நினச்சோம், எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு, யாரோ ஒருத்தங்க இந்த அர்ச்சனாவுக்கு காவலாக இருந்துட்டுருக்காங்க, கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அர்ச்சனாவோட பொண்ணாக தான் இருக்கும், அர்ச்சனாவோட பொண்ணு தான் அதிகாரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம வர்மாவுக்கு தெரிய வருது. ஏன் நீ வந்து இவங்க 2 பேருமே உயிரோட வைக்கவே கூடாது, அந்த ஏடியும் அர்ச்சனாவையும் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு வர்மா அடுத்த கட்ட பிளானை போடுறாங்கன்னு சொல்லலாம். என்னதான் வர்மா பிளான் பண்ணாலும் ரித்திகா வர்மா எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம சிவா அயலி செம அதிரடி பண்ணுவாங்கன்னே சொல்லலாம்.